गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अथ श्रीमत् शंकराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து சிம்ம மாதம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி. இன்னைக்கு காலம்பரை 9 மணி மட்டும் சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்னைக்கு காலம்பரை 10 மணி பர்யந்தம் கிருத்திகா நட்சத்திரம், அதன் பிறகு மத்தியானம் ரோஹிணி நட்சத்திரம். அமிர்த யோகம் சித்த யோகம் இப்போ ஏற்பட்ட ரொம்ப உயர்ந்த நாளான இன்னைக்கு, அதுவும் நல்ல மகாலய பட்சம். இந்த பட்சம் முழுக்கவே பிதிருபக்ஷம்னு சொல்கிறது. இந்த சக்தியான இந்த இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்கள் 41வது ஸ்லோகத்திலேருந்து 63வது ஸ்லோகம் பர்யந்தம் இந்த 23 ஸ்லோகங்கள் இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 22வது அத்தியாயம் இன்னைக்கு பூர்த்தி பண்ண போகிறோம். இதற்கு முன்பாக இந்த கதையில் என்ன 4வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லிட்டு வராள்னா,
மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரவர். பிருத்து சக்கரவர்த்தியினுடைய கதையை சொன்னாள். பிருத்து மகாராஜா துருவனுடைய வம்சத்தில் வந்தவர். வேனன்கிற கொடிய மகாராஜாவினுடைய கையை கடைஞ்ச போது அதிலேருந்து உண்டானவர் பிருத்து மகாராஜா. சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம். அவர் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக தோன்றின ராஜா. தர்மத்தோடு இந்த பூமியை பரிபாலனம் பண்ண வந்தாள். பல அஸ்வமேத யாகங்கள் பண்ணாள். அதன் பிறகு ஒரு சத்திரயாகம் நடந்துட்டுருக்கிறதே அங்கே கலந்து கொள்வதற்காக சென்ற பிருத்து மகாராஜா சத்திரயாகத்தில் வந்திருந்த ஆயிரக்கணக்கான ரிஷிகணங்களுக்கு நடுப்புற எழுந்திருந்து உயர்ந்த சொற்பொழிவு ஒன்று பண்ணாள். பகவான் இவருக்கு பரமானுகிரகம் பண்ணியிருந்தவர். அவரோட கூட இருக்கப்பட்ட 4 குமாராள், சனத்குமாராள்னு சொல்கிறது, சனகாதிகள்னு சொல்கிறது, அவளை அனுப்பிச்சு இவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாள். அப்போது சனகாதிகள் பிருத்து மகாராஜாவுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணாள். அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அதில் கடைசியில் சொன்னாள், அப்பா மகாராஜன்னு நீ அடிக்கடி மனசில் நினச்சிட்டு இருக்கே, ஆத்ம விசாரம் பண்ணி எது உயர்ந்தது, எப்படி இந்த சம்சாரத்தை கடந்து போவதுன்னு நினச்சிட்டு இருக்கே, ரொம்ப சுலபம். பகவானுடைய சரணங்களை நீ உபயோகம் பண்ணி பகவத் சரணத்தையே ஒரு போட் மாதிரி வச்சுட்டாக்க நீ இந்த கடந்து செல்வதற்கு ரொம்ப கடினமான இந்த சமுத்திரம் மாதிரி இருக்கப்பட்ட அந்த சம்சாரத்தை சுலபமாக கடந்துள்ளாம்னு சொன்னாள். கிருச்ரோ மகானிஹ பவார்ணவமப்ளவேஷாம் ஷட்வர்கனக்ரம சுகேன திதீரிஷந்தி தத்துவம் ஹரேர் பகவதோ பஜனீயமங்கிரிம் கிருத்வோடுபம் வியசனமுத்தர துஸ்தரார்ணம். வியசனம் உத்தர துஸ்தரார்ணம், ரொம்ப துக்கம் இருக்கக்கூடிய சம்சாரங்கிறதான இந்த சமுத்திரம் இருக்கே, அதை பகவானுடைய அங்கிரிம்னா கால்கள், பகவானுடைய கால்கள் இருக்கே, அதை கிருத்வா உடுப்பம், அதை போட்டு மாதிரி வச்சுட்டு மனசில் வச்சுண்டு அவருடைய சரணங்களில் போய் சரணாகத்தம் அடைஞ்சு அதை பூஜித்து பக்தி பண்ணினா நீ சுலபமாக கடந்து விடலாம்னு சொன்னாள். அது 40வது ஸ்லோகத்தில். அதை போன வாரம் பார்த்தோம். இவ்வாறாக சனகாதிகள் பிருத்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணோன்னே பிருத்து மகாராஜா திருப்பி பிரதிவச்சனம் பண்ணாளுங்கிறது அடுத்த சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். 41வது ஸ்லோகத்தில் மைத்ரேயர் விதுரத்தை சொல்கிறாள். மைத்ரேயம் வாச்ச சயேவம் பிரம்மபுத்திரேண குமாரேணாத்மமேதசா தரிசிதாத்மகதி சம்யக் பிரசஸ்யோவாச்சதம் நிருபஹ. இவ்வாறாக பிரம்மபுத்திராளான சனகாதிகளுள்ள சனத்குமாரர், பிரம்மபுத்திரரான சனத்குமாரர் உயர்ந்த தத்துவங்களை சுலபமாக விளக்கி எடுத்து சொல்லி பிருத்து மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணோன்னே பிருத்து மகாராஜா எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணி திருப்பி பதில் பேச ஆரம்பிச்சார்னு சொன்னாள் மைத்ரேயர். ராஜோவாச்ச, பிருத்து மகாராஜா பேசுகிறாள். என்ன சொன்னாள்? கிருதோ மே அனுகிரஹ பூர்வம் ஹரிணா ஆர்த்தானுகம்பினா தமாபாதயித்தும் பிரம்மன் பகவன் யூயமாகதாக. ஏற்கனவே எனக்கு பூர்வம்னா ஏற்கனவே பகவான் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். ஒரு தடவை நேர தோணி எனக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்காள். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே அதை நின்னா ஸ்தாபிக்கும்படியாக உங்களை அனுப்பிச்சிருக்காள். தம் ஆபாதயித்தும் பிரம்மன்னு, அவர் சொன்ன வாக்கியங்களை சித்தாந்திக்கிறது மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணி எனக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்கேள். அதுக்காகத்தான் வந்திருக்கேள். அது என்னோட பாக்கியம் நாள். கிருதோமே அனுகிரஹ பூர்வம் ஹரிணா ஆர்த்தானுகம்பினா ஹரிணா, எப்பேற்பட்ட பகவான்! மனசில் கஷ்டமாக ரொம்ப கலங்கி போயிருக்கிறவாள் இருக்காளே, அவளெல்லாம் மா கருணையோடு கூட உத்தரணம் பண்ணி விடுறவர் இந்த ஹரி. தம் ஆபாதயித்தும் பிரம்மன்னு பகவன் யூயம் ஆகதாக. நீங்கள் எல்லாரும் சனத்குமாராதிகள் நீங்கள் வைகுண்டத்தை விட்டுவிட்டு
எனக்கு பரமானுகிரகம் பண்ணங்கிறதுக்காக வந்திருக்கேளே, என் பாக்கியம் நாள். கிருதோமே அனுகிரக பூர்வம் ஹரிணார்த்தானுகம்பினா தமாபாதயித்தும் பிரம்மன் பகவன் யூயமாகதாः நிஷ்பாதிதச்சகாஸ்னேன பகவத்பிः கிருணாளுபிः சாதூச்சிஷ்டம் ஹிமே சர்வம் ஆத்மனா சஹ கிம் ததே. இப்பேற்பட்ட வசத்தியான சொற்களை சொல்லி என்னை அனுகிரகம் பண்ண உங்களுக்கு நான் என்ன பிரதியாக உங்கள்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா சாது உச்சிஷ்டம் ஹி மே சர்வம், எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாது ஜனங்கள் புஜிச்சு உச்சிஷ்டமாக அவள் மீதி வச்சிருக்கிறது தான். என்ன அர்த்தம்னா, இவன் அனுபவிக்கிறதெல்லாம் சாது ஜனங்களுக்கு கொடுத்து அவள் மீதி எது வச்சிருக்காளோ அதுதான் நான் உபயோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம். சாதுக்கள் நல்ல விஷயங்களை அவள் கிரகிச்சுண்டு அவள் அனுபவிச்சு அதுலேருந்து வந்த அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து சொல்லியிருப்பாள், அதுதான் சாதுச்சிஷ்டம். அதை நான் வச்சுட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்பேற்பட்ட அதை போய் நான் திருப்பி உங்கள்கிட்ட கொடுப்பேனே தவிர வேறு என்னத்தை கொடுக்கறதுக்கு இருக்குன்னு நான். நிஷ்பாதிதச்ச கார்ஸ்னேன பகவத்பி கிருணாளுபி, ரொம்பவும் கருணாமூர்த்தியான பகவான் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். நீங்கள் போய் பிருத்துவுக்கு உபதேசம் பண்ணணும்னுட்டு அப்படி நீங்கள் வந்திருக்கேள். உங்களுக்கு திருப்பி நான் என்ன கொடுக்க முடியும்? சாதுச்சிஷ்டம் ஹிமே சர்வம், எங்கிட்ட இருப்பதெல்லாம் சாதுக்கள் சாப்பிட்டு போக பாக்கி இருக்கப்பட்ட உச்சிஷ்டம். அதாவது அவள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்த புத்திமதிகள் இருக்குது. அதை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும்? சர்வாத்மனா சஹ கிம் ததே, அதைத்தான் என்னால் திருப்பி கொடுக்க முடியும். அது உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னான். பிராணாதாராக சுதா பிரம்மன் கிருஹாச்ச சபரிச்சதாக ராஜ்யம் பலம் மஹீகோஷ இது சர்வம் நிவேதிதம். உங்களுக்கு நிவேதனம் பண்ணுறேன். என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? எங்கிட்ட இருக்கிறப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். என்னது? என்னுடைய பிராணன். என் பிராணனை விட முக்கியமானது யாருக்கானும் உண்டா? பிராணாக தாராக, என்னுடைய பத்னி புத்திராள் சுதாக, பிரம்மன் கிருஹாஷ, என்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும், சபரிச்சதாக, இந்த அரண்மனையில் இருக்கப்பட்ட பாக்கி விஷயங்கள் ராஜாங்க சௌகரியங்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கேனோ அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ராஜ்யம், என்னுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ராஜ்யத்தெல்லாம் அரசாண்டு வர பலம் இருக்கே, க்ஷத்ரிய பலம், அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த பூமியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் சர்வம் நிவேதித்தம், எங்கிட்ட இருக்கப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுதான் நான் கொடுக்கக்கூடிய வஸ்துன்னு சொன்னான் அவன். பிராணாதாராக சுதா பிரம்மன் கிருஹாச்ச சபரிச்சதாக ராஜ்யம் பலம் மஹீகோஷ இது சர்வம் நிவேதித்தம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் சைனாபத்தியம் ச ராஜ்யஞ்ச தண்ட நேத்ருத்வமேவ ச சர்வலோகாதிபத்தியம் ச வேதசாஸ்திர விதர்ஹதி. வேதசாஸ்திரவித்து, வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கப்பட்டவாள் நீங்கள். வேதவித்து சாஸ்திரவித்து. அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் வேறு என்னத்தை கொடுக்கறது? நான் இங்கே அரசாண்டு இந்த பூமி எல்லாத்துக்கும் கமாண்டர் இன் சீஃபாக இருந்துட்டு சேனாபதியாக இருக்கேன். பெரிய ரத கஜ துரக பதாதின்னு நிறையா சைன்யத்தை வச்சுட்டு அதுக்கு அதிபதியாக இருக்கேன். ராஜ்யத்தை அரசாண்டு வர ராஜாவாக இருக்கேன். தண்ட நேத்ருத்வம், நான் தண்டம் வச்சுட்டு ராஜாவாக அரசாண்டு வரேன். அந்த ராஜ்ய ஆதிக்கியம் இருக்கே, அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். சர்வலோகாதிபத்தியம் ச, எல்லா லோகங்களையும் அரசாண்டு வர அந்த இதற்கு லீடர்ஷிப் இருக்கே, அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் சாஸ்திரவித்து, வேதசாஸ்திரவித்து, எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இது அத்தனையும் நான் அர்ப்பணம் பண்ணிவிடுறேன். நான் சைனாபத்தியம் ச ராஜ்யஞ்ச தண்ட நேத்ருத்வமேவ ச
சர்வலோகாதிபத்தியஞ்ச வேதசாஸ்திரவித் அர்ஹதி. உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். ஸ்வமேவ பிராமணோ புங்கே ஸ்வம் வஸ்தே ஸ்வம் ததாதி ச தஸ்யைவானுக்ரஹேணான்னம் புஞ்சதே க்ஷத்ரியாதயா. இந்த சிருஷ்டியிலே பகவான் 4 வர்ணங்கள் சிருஷ்டிச்சிருக்காள். பிராமண வர்ணம், க்ஷத்ரிய வர்ணம், வைஷ்யன், சூத்ரன்கிறதா 4. அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா பண்ணி கொடுத்துருக்காள். பிராமணனுக்கு இன்னென்ன கர்மா, ராஜாவுக்கு இன்னென்னதுன்னு சொல்லி கொடுத்துருக்காள். ஆனால் எல்லா வர்ணங்களும் எந்த ஒரு வர்ணத்தினால பிரகாசிக்கிறதுனா, பிராமண வர்ணன் அவள் 6 விஷயங்கள் பண்ணுறாளே. வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, அத்தியாபிக்கிறது, பிரதிகிரகம், தானம், யஜனம், யாஜனம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட பிராமணாள்னால்தான் அவளுக்காகவே அவளாவே எல்லாத்தையும் கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு அவளுக்கு. ஆனால் பாக்கி வர்ணத்தார்கள் அவள் இருப்பதால க்ஷேமத்தை அடைகிறார்கள்னு அவன் நம்பினான். அது சொன்னான், நாங்கள்லாம் அவளால் தானே க்ஷேமத்தை அடைகிறோம். ஸ்வமேவ பிராமணோ புங்கே ஸ்வமேவ, தங்களாலேயே அவளுக்கு என்ன வேணுமோ அதை சிருஷ்டிக்க பண்ண முடியும். ஸ்வம் வஸ்தே ஸ்வம் ததாதி ச, அவளால் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியும். தஸ்யைவானுக்ரஹேணான்னம் புஞ்சதே க்ஷத்ரியாதய, அவளாலோ அன்னம் சாப்பிடுவதற்கு சாப்பாடெல்லாம் பாக்கி வர்ணத்தார்களுக்கு கிடைக்கிறது என்பதாக கிருத்தஜத்தையோடு சொன்னான். யைரீத்ருஷி பகவதோ கதிராத்மவாத ஏகாந்ததோ நிகமிபிஹி பிரதிபாதிதானஹ துஷ்யந்து அதப்ர கருணாஹ ஸ்வகிருதேன நித்யம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்ரம். யைரீத்ருஷி பகவதோ கதிராத்மவாத ஏகாந்ததோ நிகமிபிஹி பிரதிபாதிதானஹ துஷ்யந்து அதப்ர கருணாஹ ஸ்வகிருதேன நித்யம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்திரம். அழகாக எடுத்து சொன்னான். எங்களால் எப்படி உங்களுக்கு திருப்பி பிரதி பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? வினா உதபாத்திரம் நாள். வினோத பாத்திரம்னா 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். வினோத பாத்திரம்னா, வினோதன்னா ஜோக்கர்னு அர்த்தம். வினோத பாத்திரம் சும்மா ஜோக்கராக இருக்கப்பட்டவன்னா என்னவோ திருப்பி கொடுத்துட்றேன், திருப்பி உங்களுக்கு பிரத்தியாக ஏதான ஒன்று திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் பண்ண அனுகிரகத்துக்குன்னு சொல்லுவன். யாரால் உங்களுக்கு என்னத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க முடியும்? நீங்கள் எப்பேற்பட்டவாள்? ஈரித்ரிஷி பகவதோ கதிராத்மவாத, ஆத்மவாதம், ஆத்மாவுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள ஆத்ம விசாரம் பண்ணி பண்ணி ஞானத்தை அடைந்தவர்கள் நீங்கள். நிகமிபிகி பிரதிபாதித்தா நக, சாஸ்திரங்கள் வேதங்களுக்குள்ளே இருக்கப்பட்ட உண்மைகளெல்லாம் எடுத்து எடுத்து சொல்ல வந்தவாள் நீங்கள். அப்பேற்பட்ட மகான்கள் நீங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறீர்கள்? துஷ்யந்து அதப்ரகருணா ஸ்வகிருத்தேன நித்தியம், உங்களுடைய காரியங்கள்னாலேயே நீங்கள் ஆத்ம திருப்தி அடைஞ்சுட்டே இருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்ட உங்களுக்கு எங்களால் தரக்கூடியது கையால் ஒரு ஜலம். என்ன அர்த்தம்? தர்ப்பணம் பண்ணுறது தான் முடியும்னு அர்த்தம். ரிஷி தர்ப்பணம்னு ஒன்று பண்ணுறது உண்டு. தினமே பிரம்ம யஜ்ஞம்னு ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மாத்தியானிகத்துக்கு அப்புறம் பிரம்ம யஜ்ஞம் பண்ணுறது. இந்த பிரம்ம யஜ்ஞத்தில் ரிஷி தர்ப்பணம்னு ஒன்று உண்டு. காண்ட ரிஷி, ஒவ்வொரு காண்டத்துக்கும் மொத்தம் 4 காண்டங்கள். 4 காண்ட ரிஷிக்கும் தர்ப்பணம், ரிஷி பத்னிகளுக்கு தர்ப்பணம், இப்படி எல்லாம் பண்ணுறது உண்டு. தர்ப்பணம் தண்ணியால் எடுத்து, ஆஹா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நல்லதை எடுத்து கொடுத்துருக்கே, உங்களுக்கு இதால் திருப்தி பண்ணுறேன்னு தண்ணி எடுத்து கொட்டுறது. அது தவிர நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்கிறாள். வினா உதபாத்திரம், கையால் ஒரு ஒரு கை நிறையா தண்ணியை எடுத்து உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் இருக்கணுங்கிறதா சொல்லி பக்தியோடு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி வந்திருக்கிற சனத்குமாரருக்கு எடுத்து சொல்கிறாள். நீங்கள் ஆத்மாராமாள், உங்களால் நாங்கள்லாம் க்ஷேமத்தை அடையிறோம், எல்லாத்தையும் எடுத்து அழகாக விளக்கி எடுத்து சொன்னேன். உங்களுக்கு திருப்பி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? வினா உதபாத்திரம், கையால் தண்ணியை எடுத்து கொட்டி தர்ப்பணம் பண்ணலாம், அவங்கள திருப்திப்படுத்தலாம். அதுதான் முடியும்னாள். ஏரீத்ருஷி பகவதோ கதிராத்மவாத ஏகாந்ததோ நிகமிபிஹி பிரதிபாதிதானஹ
துஷ்யந்து அதப்ரகருணாः ஸ்வகிருதேன நித்யம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்திரம். ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச स एवं ब्रह्मपुत्रेण स एवं ब्रह्मपुत्रेण स एवं ब्रह्मपुत्रेण कुमारेणात्ममेधसा 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 दर्शितात्मगतिः सम्यक् दर्शितात्मगतिः सम्यक् दर्शितात्मगतिः सम्यक् प्रशस्योवाच तं नृपः प्रशस्योवाच तं नृपः प्रशस्योवाच तं नृपः. राजोवाच 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 कृतो मे अनुग्रहः पूर्वम् कृतो मे अनुग्रहः पूर्वम् कृतो मे अनुग्रहः पूर्वम् हरिणा आर्तानुकम्पिना हरिणा आर्तानुकम्पिना हरिणार्तानुकम्पिना तमापादयितुं ब्रह्मन् तमापादयितुं ब्रह्मन् तमापादयितुं ब्रह्मन् भगवन् यूयमागताः भगवन् यूयमागताः भगवन् यूयमागताः निष्पादितश्च कार्त्स्न्येन निष्पादितश्च कार्त्स्न्येन निष्पादितश्च कार्त्स्न्येन भगवद्भिः घृणालुभिः भगवद्भिः गृणालुभिः भगवद्भिर्गृणालुभिः साधूच्छिष्टं हि मे सर्वं साधूच्छिष्टं हि मे सर्वं साधूच्छिष्टं हि मे सर्वम् आत्मना सह किं ददे आत्मना सह किं ददे आत्मना सह किं ददे प्राणादाराः सुता ब्रह्मन् प्राणादाराः सुता ब्रह्मन् प्राणादाराः सुता ब्रह्मन् गृहाश्च सपरिच्छदाः गृहाश्च सपरिच्छदाः गृहाश्च सपरिच्छदाः राज्यं बलं महीकोश राज्यं बलं महीकोश राज्यं बलं महीकोश इति सर्वं निवेदितम् इति सर्वं निवेदितम् इति सर्वं निवेदितम् सहीनापत्यं च राज्यं च सहीनापत्यं च राज्यं च सैनापत्यं च राज्यं च दण्डनेतृत्वमेव च दण्डनेतृत्वमेव च दण्डनेतृत्वमेव च सर्वलोकाधिपत्यं च सर्वलोकाधिपत्यं च सर्वलोकाधिपत्यं च वेदशास्त्रविदर्हति वेदशास्त्रविद् अर्हति वेदशास्त्रविद् अर्हति स्वमेव ब्राह्मणो भुङ्क्ते स्वमेव ब्राह्मणो भुङ्क्ते स्वमेव ब्राह्मणो भुङ्क्ते स्वं वस्ते स्वं ददाति च स्वं वस्ते स्वं ददाति च स्वं वस्ते स्वं ददाति च तस्यैवानुग्रहेणान्नं तस्यैवानुग्रहेणान्नं भुञ्जते क्षत्रियादयः भुञ्जते क्षत्रियादयः भुञ्जते क्षत्रियादयः
யஹிரீத்ருஷீ பகவதோ கதிராத்மவாத யஹிரீத்ருஷீ பகவதோ கதிராத்மவாத யஹிரீத்ருஷீ பகவதோ கதிராத்மவாத ஏகாந்ததோ நிகமிபிஹ பிரதிபாதிதானஹ ஏகாந்ததோ நிகமிபிஹ பிரதிபாதிதானஹ ஏகாந்ததோ நிகமிபிஹ பிரதிபாதிதானஹ துஷ்யந்து அதப்ரகருணாः ஸ்வக்ருதேன நித்யம் துஷ்யந்து அதப்ரகருணாः ஸ்வக்ருதேன நித்யம் துஷ்யந்து அதப்ரகருணாः ஸ்வக்ருதேன நித்யம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்ரம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்ரம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதபாத்ரம். ஸ்ரீஹரயே நமஹ. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லின்றவர் சொல்ல ஆரம்பித்தாள். மைத்ரேய உவாச்ச தே ஆத்மயோகபதயः ஆதிராஜேன பூஜிதாः ஷீலம் ததீயம் சம்சந்தः கே அபவன் மிஷதாம் ரிணாம். இவ்வாறாக ஆதிராஜனான அந்த பிருத்து மகாராஜாவினால் பூஜிச்சு நல்ல வச்சனங்கள்னால திருப்தி அடைஞ்சு ஆத்மயோகியாக இருக்கப்பட்டவாள் ஆத்மா ராமாளான அவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஆகாசத்தில் போனாள். ஆகாசத்துலேருந்து கீழே குழுமி இருந்த ஜனங்களெல்லாம் பார்த்து ராஜாவையும் பார்த்தாள். மேலே ஆகாசத்துக்கு மேலே ஏறினாள். ஏன்னா திருப்பி வைகுண்டம் போவதற்கு தயாராக. தே ஆத்மயோகபதயः ஆதிராஜேன பூஜிதாः சீலம் ததீயம் சம்சந்தः கே அபவன் மிஷதாம் ரிணாம். ஜனங்களில் கீழே இருக்கப்பட்டவாளெல்லாம் பார்த்துட்டே இந்த 4 பேர்களும் ஆகாசத்தில் உயர எழுப்பினார்கள் சொன்னாள். வைன்யஸ்து துர்யோ மகதாம் சம்ஸ்தித்ய ஆத்யாத்மசிக்ஷயா ஆப்தகாமமிவாத்மானம் மேனே ஆத்மன்யவஸ்திதः. மகாராஜாவான பிருத்து சக்கரவர்த்தி எல்லா ராஜாக்களையும் ராஜ ரிஷிகள்லாம் உத்தமமான ராஜ ரிஷினாள். ஏன்னாள் ஆத்தியாத்ம சிக்ஷையா அத்தியாத்மம் ஆத்ம குணங்கள் இருந்து ஆத்ம சாட்சா்காரத்தை தெரிஞ்சின்றவன், ஆத்மா யாருங்கிறத புரிஞ்சின்றவன். அதனால அவன் ஆத்மனி சதா அப்படி இருந்துட்டுருந்தான். அவஸ்திதா அவன் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள அந்தர்முகமாக பார்த்துட்டு இருக்கப்பட்டவன். அதனால் எப்பொழுதும் ஆப்தகாமா சந்தோஷமாக இருந்துருக்கப்பட்டவன். வைன்யஸ்து துர்யோ மகதாம் சம்ஸ்தித்யாத்யாத்மசிக்ஷயா ஆப்தகாமமிவாத்மானம் மேனே ஆத்மன்யவஸ்திதः கர்மாணி ச யதா காலம் யதா தேசம் யதா பலம் யதோசிதம் யதா வித்தம் அகரோத் பிரம்மசாத்கிருதம். அவன் அப்படி நல்ல ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்மா என்னன்னு புரிஞ்சுண்டு ஆத்மா ராமனாக இருந்துட்டு இருக்கப்பட்டவனால அவன் ராஜாங்கத்தை அழகாக பரிபாலனம் பண்ண வந்தான். எப்படின்னாள் என்னென்ன கர்மாக்களை எந்தெந்த காலத்தில் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுன்னு வந்தானாம். கர்மாணிச்ச யதா காலம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவன் ராஜாங்கத்தில் கர்மாக்களை செஞ்சான். யதா தேசம் யதா பலம் சக்திக்கு மீறாமல் சக்திக்கு உள்ளேயா தன்னுடைய சக்தி என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தவாறு செஞ்சுன்னு வந்தான் கர்மாக்களை. யதா தேசம் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரி பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. யதா உச்சிதம் எது உச்சிதமோ அதை பண்ணின்னு வந்தான். யதா வித்தம் சொத்து எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசாண்டு வந்தான். அப்படி எல்லாரையும் சந்தோஷப்பிச்சுன்னு வந்தான். ராஜாங்கத்தை பரிபாலனம் பண்ணான். நாள் கர்மாணி ச யதா காலம் யதா தேசம் யதா பலம் யதோசிதம் யதா வித்தம் அகரோத் பிரம்மசாத்கிருதம் பலம் பிரம்மணி சந்நியஸ்ய நிர்விஷங்கः சமாஹிதः கர்மாத்யக்ஷம் ச மன்வான
ஆத்மானம் பிரகிருதே பரம். அவன் சதா பகவானை ஆராதிச்சு பகவானுக்கு தான் சிஷ்யன், தான் அடிமைங்கிறதா நினச்சிண்டு அவரை ஆராதனை பண்ணி வந்தான். அதனால் அவன் எந்த கர்மா செஞ்சாலும் சரி, ராஜாங்கத்தில் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணத்தை பண்ணிவிடுவானாம். அதுலேருந்து வர பலங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுத்துருவானாம். அப்படி பண்ணி வந்தானாம். அதான் பகவத்கீதையில் சொன்னால் பகவான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் கர்மயோகம் பண்ணிருக்கானோ. கர்மயோகம்னா என்ன அர்த்தம்? காமியானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வகர்ம பலத்தியாகம் பிராகு தியாகம் விசக்ஷணால். தியாகம்னு சொல்கிறோமே, சந்நியாசம் சந்நியாசம்னு சொல்கிறோமே, அது என்ன காஷாய வஸ்திரம் போட்டுக்கிறதா இருந்தால் பகவத்கீதையில் சொல்லலை. எல்லாத்தையும் எடுத்து சர்வ கர்ம பல தியாகம், எல்லா கர்மாவனுடைய பலத்தையும் தியாகம் பண்ணிவிடுறது, அதுதான் கர்மயோகம்னு பேர். அப்பேற்பட்டவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாள். அப்படி இவன் என்ன பண்ணான்? பிருத்து சக்கரவர்த்தி அவன் அழகாக பரிபாலனை பண்ணான். எப்படி காரியங்களே எந்தெந்த தேசத்தில் எப்படிலாம் செய்யணுமோ அப்படிலாம் செஞ்சுன்னு வந்தான். அதனால் வர பலனெல்லாம் அவன் என்ன பண்ணான்? தான் அனுபவிக்கலையாம், எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டான் சுவாமிக்கு. அப்படின்னாள் பலம் பிரம்மணி சந்நிய நிர்விஷங்க சமாஹிதா கர்மாத்யக்ஷம் ச மன்வான ஆத்மானம் பிரகிருதே பரம் கிருஹேஷு வர்த்தமானோபி சசாம்ராஜ்யஸ்ரீயான்விதः நாசஜ்ஜத இந்திரியார்த்தேஷு நிரகம் மதிரர்க்கவத். அர்க்கவத்துனாள் அவன் கிரகஸ்தனாக இருந்துட்டு இருந்தான் ஆற்றுல வீட்டில். ஆனால் கிரகஸ்தனாக இருந்த போதிலும் கூட அவனுடைய ராஜாங்கம் செழிப்பாக இருந்ததுனால நல்ல ஐஸ்வர்யன் நிறையா கிடச்சிது அவனுக்கு. சாம்ராஜ்யம் ஸ்ரீயா அன்விதா, ரொம்ப செழிப்பாக இருந்தது ராஜாங்கம். அதனால் அவனுக்கு நிறையா சொத்து இருந்தது. அப்படி இருந்த போதிலும் கூட நான் சஜ்ஜத்தை அதில் போய் மனசை வைக்கலையாம் அவன். இந்திரியார்த்தேஷு தன்னுடைய இந்திரிய சுகங்களுக்காக அந்த பணத்தை எடுத்து செலவழித்து அதிலேயே ரமிச்சுண்டு இல்லை அவன். நிரகம் மதிரர்க்கவத் நிரகம் மதிஹி. அகம்மத்தின்னா அகங்காரம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கலையாம் அவன். எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பங்கிறதா நினச்சிட்டு அதில் கொண்டு மனசை வச்சு ஈடுபாடு இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தானா. எப்படி சூரியன் மாதிரினாள், அர்க்கவத்துனாள். சூரியன் என்ன பண்ணுறான்? அவன் பாட்டுக்கு பிரகாஷன் இருக்கான். அவனுக்கு கீழே மேகமண்டலங்கள் இருக்கும், எல்லாம் வரும், சூரியன் இல்லாத மாதிரி தோணும். ஆனால் அந்த மேகமண்டலத்துக்கு மேலே சூரியன் எப்போதும் பிரகாஷிண்டே தான் இருக்கார். அப்படியும் எப்போதும் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தானா. கிரகேஷு வர்த்தமானோபி சசாம்ராஜ்யஸ்ரீயான்விதः நாசஜ்ஜதேந்திரியார்த்தேஷு நிரகம் மதிரர்க்கவத். நிரகம் மதிரர்க்கவத், அகம்மதி இல்லை அவனுக்கு, அகங்காரம் இல்லை. ஏவம் அத்தியாத்மயோகேன கர்மாண்யனுசமாச்சரன் புத்திரானுத்பாதயாமாச பஞ்சார்ச்சிஷ்யாத்மசம்மதான். அவனுடைய ஒய்ஃப் பேர் அர்ச்சின்னு பேர். அந்த அர்ச்சிங்கிற தன்னுடைய மனைவி கிட்டக்க 5 குழந்தைகளை பெற்றெடுத்தான். அவனுக்கு ஒப்பானவாறு ஆவாள்னாம். இவன் எப்படி மனசு சந்தோஷத்தோட பக்தியோடு இருக்கப்பட்டவனோ அப்படி அவன் குழந்தைகளும் 5 பேரும் இருந்தாளாம். ஏவம் அத்தியாத்மயோகேன கர்மாண்யனுசமாச்சரன் புத்திரானுத்பாதயாமாச பஞ்சார்ச்சிஷி ஆத்மசம்மதான். அர்ச்சிஷி தன்னுடைய மனைவி அர்ச்சிக்கிட்டக்க 5 குழந்தைகள் ஆத்மசம்மதான். இவனுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள், இவன் மாதிரியே இருக்கப்பட்டவாள். அப்படி 5 குழந்தைகள் இவனுக்கு உண்டாச்சின்னாள். யாரு பேரெல்லாம் சொன்னாள்? விஜிதாஸ்வம் தூம்ரகேஷம் ஹர்யக்ஷம் திரவிணம் விருக்கம் சர்வேஷாம் லோகபாலானாம் ததாரைக பிருதுர்குணான். 5 குழந்தைகள் இவனுக்கு. விஜிதாஸ்வன் ஒருத்தன், தூம்ரகேஷின்னு ஒருத்தன், ஹரியக்ஷன் ஒருத்தன், திரவிணன் ஒருத்தன், விருக்கன் ஒருத்தன். இப்படி 5 குழந்தைகளை பெற்றெடுத்தான். அவா எல்லாரும் ஆத்ம துல்லியாள்,
இவன் மாதிரியே பிரகாசிச்சுட்டு இருந்தால், எல்லா குணங்களும் இவன் மாதிரியே இருந்தது அவள்கிட்ட. அப்பேற்பட்டவாள் சர்வேஷாம் லோகபாலானாம் ததாரைக பிருதுர்குணான். அவள் எல்லாரும் அப்பாட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் அவளும் எடுத்திருந்தாள். அதே மாதிரி இவன் என்ன பண்ணான், மகாராஜா லோகபாலாள், லோகத்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய லோகபாலாள்னு சொல்றது. அந்த லோகபாலாள் என்னென்ன பண்ணுவாளோ அவளுடைய காரியங்களெல்லாம் இவனே கிரகிச்சுண்டான். பிருத்து மகாராஜாவே அவனே பண்ண ஆரம்பிச்சான் சொன்னாள். விசிதாஸ்வம் தூம்ரகேஷம் ஹர்யக்ஷம் திரவிணம் விருக்கம் சர்வேஷாம் லோகபாலானாம் ததார ஏகஹ பிருதுர்குணான். பிருத்து மகாராஜா லோகபாலாள் மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் காரியங்களை. விசிதாஸ்வம் தூம்ரகேஷம் ஹர்யக்ஷம் திரவிணம் விருக்கம் சர்வேஷாம் லோகபாலானாம் ததாரைக பிருதுர்குணான். லோகபாலாள் மாதிரி அவள் செய்த காரியங்களெல்லாம் இவன் செஞ்சுட்டு பிரகாஷின்னு வந்தானாம். தன்னுடைய 5 குழந்தைகளோடு கூட அவன் அரசாங்கத்தை நிர்வாகிச்சுன்னு வந்தான்னு சொன்னாள் 54வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச த ஆத்மயோகபதயः த ஆத்மயோகபதயः த ஆத்மயோகபதயः ஆதிராஜேன பூஜிதாः ஆதிராஜேன பூஜிதாः ஆதிராஜேன பூஜிதாः शीलं तदीयं शंसन्तः शीलं तदीयं शंसन्तः शीलं तदीयं शंसन्तः के भवन् मिषतां नृणां के भवन् मिषतां नृणां के भवन् मिषतां नृणां वैन्यस्तु धुर्यो महतां वैन्यस्तु धुर्यो महतां वैन्यस्तु धुर्यो महतां संस्थित्याध्यात्मशिक्षया 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 आप्तकाममिवात्मानम् आप्तकाममिवात्मानं मेने आत्मन्यवस्थितः मेन आत्मन्यवस्थितः मेन आत्मन्यवस्थितः कर्माणि च यथा कालं कर्माणि च यथा कालं कर्माणि च यथा कालं यथा देशं यथा बलं यथा देशं यथा बलं यथा देशं यथा बलं यथोचितं यथा वित्तं यथोचितं यथा वित्तं यथोचितं यथा वित्तम् अकरोत् ब्रह्मसात्कृतम् अकरोत् ब्रह्मसात्कृतम् अकरोत् ब्रह्मसात्कृतम् फलं ब्रह्मणि सन्न्यस्य फलं ब्रह्मणि सन्न्यस्य फलं ब्रह्मणि सन्न्यस्य निर्विषङ्गः समाहितः निर्विषङ्गः समाहितः निर्विषङ्गः समाहितः कर्माध्यक्षं च मन्वान कर्माध्यक्षं च मन्वान कर्माध्यक्षं च मन्वानः आत्मानं प्रकृतेः परम् आत्मानं प्रकृतेः परम् आत्मानं प्रकृतेः परम् गृहेषु वर्तमानोऽपि गृहेषु वर्तमानोऽपि गृहेषु वर्तमानोऽपि ससाम्राज्यश्रियान्वितः 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 नासज्जतेन्द्रियार्थेषु 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 निरहं मतिरर्कवत् निरहं मतिरर्कवत् निरहं मतिरर्कवत्
ஏவமத்யாத்மயோகேன 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 கர்மாண்யனுசமாச்சரன் கர்மாண்யனுசமாச்சரன் புத்ரானுத்பாதயாமாஸ 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 பஞ்சார்ச்சிஷி ஆத்மசம்மதான் பஞ்சார்ச்சிஷ்யாத்மசம்மதான் பஞ்சார்ச்சிஷ்யாத்மசம்மதான் விஜிதாஸ்வம் தூம்ரகேஷம் விஜிதாஸ்வம் தூம்ரகேஷம் விஜிதாஸ்வம் தூம்ரகேஷம் ஹரியக்ஷம் திரவிணம் விருக்கம் ஹரியக்ஷம் திரவிணம் விருக்கம் ஹரியக்ஷம் திரவிணம் விருக்கம் சர்வேஷாம் லோகபாலானாம் சர்வேஷாம் லோகபாலானாம் சர்வேஷாம் லோகபாலானாம் ததாரைக பிருதுர்குணான் ததாரைக பிருதுர்குணான் ததாரைக பிருதுர்குணான் ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகங்களில் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி எப்படி பிரகாஷிச்சான்னு எடுத்து ஸ்லாகிச்சு சொல்கிறாள். அவன் ரொம்ப மெச்சோர் கிங், ராஜாவிலேயே விஷயங்கள் தெரிஞ்ச ராஜா. அவன் எப்படி பிரகாஷிச்சான்னு வர்ணிக்கிறாள். ரகுவம்சத்தில் காளிதாசன் வர்ணிக்கிற மாதிரி பல உபமானங்கள் மூலமாக வர்ணிக்கிறாள். இங்கே கோபீதாய ஜகத் சிருஷ்டே காலே ஸ்வே ஸ்வேச்சுதாத்மகः மனோவாக் விருத்திபிः சௌம்யைः குணைः சம்ரஞ்சயன் பிரஜாः. பிரஜைகள் பலவிதமாக இருப்பாள். ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ரி. பணக்காரால் இருப்பாள், ஏழைகள் இருப்பாள், ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பா, பல ஸ்கில் செட்ஸ் இருக்கும். இப்படி 4 வர்ணத்தார்களும் இருப்பார்கள். அப்போ அதனால் என்ன பண்ணான், கோபீதாய ஜகத் சிருஷ்டேஹே, பகவான் சிருஷ்டிச்ச இந்த ஜெகத்திற்கே அதில் ஜீவராசிகள் பலவிதமான ஜீவராசிகள் இருக்காள். அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமாக இருப்பாள். அவள் அபிலாஷைகள் ஒன்று மாதிரி இருக்கும். அவள் எல்லாரையும் அழகாக அரவணைச்சு அரசாண்டு வந்தானாம். அவள் சந்தோஷமாக இருப்பதற்கு மனசாலையும் தன்னுடைய சொற்கள்னாலையும் தான் செய்யும் காரியங்கள்னாலையும் தன்னுடைய நல்ல சௌமியமான குணத்தினாலையும் பிரஜைகள் ஒவ்வொருவரையும் ஆகர்ஷணம் பண்ணி எல்லாரும் அவனை கண்டா சந்தோஷம் அடைய முடியா செய்தானாம். கோபீதாய ஜகத் சிருஷ்டேஹே காலே ஸ்வே ஸ்வேச்சுதாத்மகः. பகவான்கிட்ட மனசை வச்சவனவன் மனோவாக் விருத்திபிஸ் சௌமியைः குணைः சம்ரஞ்சயன் பிரஜாः. அவனுடைய ஆத்ம குணங்கள்னாலையும் அவனுடைய நடத்தையினாலையும் எல்லா பிரஜைகளையும் சந்தோஷமாக இருக்கும்படி செய்தானாம். எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன்னு வந்தான். ராஜேதி அதான் நாமதேயம் சோமராஜைவாபரஹ. ராஜானா இவனல்லவோ ராஜான்னு எல்லாரும் அவனுக்கு ராஜா ராஜா ராஜான்னு புகழ்ந்தாளாம். இன்னும் சில பேர் இவன் சோமராஜா, சந்திரன் மாதிரி இருக்கான், குளிர்ச்சியான கிரணத்தை சந்திரன் எப்படி தந்துருக்கானோ அப்படி நமக்கெல்லாம் குளிர்ச்சியான சந்தோஷத்தை தரான் சந்தோஷப்பட்டாளாம். சூரியவத் விசிறிஜன் கிருண்ணன்னே பிரதபன்ஷ பூவசு. அவனை சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான் நாளாம். ஏன் நாள் சூரியன் என்ன பண்ணுறான், நல்லா பிரகாசி பூமியில் எல்லா விதமான செடி கொடிகள் எல்லாம் வளர்கிறதுக்கு ஏதுவாக அந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்குது. அதோடு கூட சூரியன் அதுக்கு எப்படி கொடுக்குறானோ அப்படியே எடுத்துக்கவும் செய்யறான். கீழேந்து நீர் தடாகங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீர் அப்படியே வத்த செய்து அப்படியே ஆகர்ஷணமாக எடுத்து அதை அப்படியே மேக மண்டலமாக மாற்றிவிடுறான். அப்படி இவன் டேக்ஸ் எல்லாம் போட்டான் இல்லை ஜனங்களுக்கு. ஆனால் அந்த டேக்ஸை திருப்பி அப்படி மழையை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாளோ சூரிய பகவான், அப்படி பூமி ஜனங்கள்டேருந்து வாங்கின பணத்தை வச்சு அதை பன்மடங்காக ஆக்கி திருப்பி உபகாரங்களை செஞ்சானா. ராஜேத்யதான் நாமதேயம்
சோமராஜைவாபரः சூரியவத் விசிருஜன் கிருண்ணன் பிரதபஞ்ச புவோ வசு துர்தர்ஷஸ்தேஜசேவாக்னிः மகேந்திர இவ துர்ஜயः திதிக்ஷயா தரித்ரீவ द्यौरिवाभीष्टदो नृणाम् दुर्धर्षः तेजसेवाग्नि तेजसा इव அக்னி அக்னி மாதிரி நெருப்பு மாதிரி பிரகாஷானாம். எப்படி நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சுடுமோ, நெருப்பை எதிர்த்து யாராலையும் போராட முடியாது, அப்படி இவனை எதிர்த்து யாரும் போராட முடியாதபடி நெருப்பு மாதிரி இருந்தான் நாள். துர்தர்ஷா தேஜசேவாக்னி தேஜசா இவ அக்னி, அக்னிக்கு ஒப்பான தேஜஸ் அவனுக்கிட்ட இருந்தது. மகேந்திர இவ துர்ஜயா, இவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, எப்படி இந்திரனை யாராலையும் ஜெயிக்க முடியாதோ அப்படி இந்திரன் மாதிரி பிரகாஷானான். திதிக்ஷயா தரித்ரீவ, திதிக்ஷை பொறுமை, எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையாக இருத்தல், அது பூமி மாதிரி பொறுமையாம் அவனுக்கு. தரித்ரீவ தியௌரிவாபீஷ்டதோ நிருணாம், நிருணாம் அபீஷ்டதாக, ஜனங்களுக்கு ஜன சமூகத்துக்கு அவள் என்னென்ன காமனைகள் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் எடுத்து தரவனாம். எப்படி ஆகாசம் தரதோ அப்படின்னாள். தியௌஹி இவ, எப்படி ஆகாசத்தில் இருக்கப்பட்ட கிரகங்களெல்லாம் மனுஷனுக்கு எல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் தரதோ அப்படி தந்தானாம். துர்தர்ஷஸ்தேஜசேவாக்னி மகேந்திர இவ துர்ஜயः திதிக்ஷயா தரித்ரீவ द्यौरिवाभीष्टदो नृणाम् वर्षति स्म यथा कामम् पर्जन्य इव तर्पयन् समुद्र इव दुर्बोधः சத்வேனாச்சலராடிவ, எப்படி மழை ஜனங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணியை தந்து நல்ல பசுமையை தருமோ அப்படி மழை மாதிரி இருந்தானாம். ஜனங்களுடைய காமனைகளை பூர்த்தி பண்ணுறதுல வருஷம் மழை மாதிரி இருந்தானாம். பர்ஜன்ய இவ தர்ப்பயன்னு, தண்ணி மாதிரி இருந்தானான். தர்ப்பயன்னு ஜனங்களை சந்தோஷப்படுத்தினான். எப்படி மழை ஜலம் வந்தால் எல்லாம் சந்தோஷப்படுவாள் அப்படி. சமுத்திர இவ துர்போதா, இவனை ஆழம் அடைய முடியாது, இவனுடைய மனசில் இருக்கப்பட்ட எண்ணங்களையோ இவன் ஆழம் பார்க்க முடியாதான். எப்படி சமுத்திரத்தை ஆழம் பார்க்க முடியாதோ அப்படி சமுத்திரம் மாதிரி இருந்தானாம். சத்வேனா அச்சலராடிவ, அச்சலராடிவ மலைகளுக்கு அரசன் ஹிமவான், அவன் மாதிரி இருந்தானாம். சத்வேன நல்ல குணங்கள் அவங்ககிட்ட பொருந்திருக்கு. நாள் ஃபோக்கஸ்டாக இருப்பானாம் அவன். வருஷதி ஸ்ம யதா காமம் பர்ஜன்ய இவ தர்ப்பயன் சமுத்திர இவ துர்போதः சத்வேனாச்சலராடிவ தர்மராடிவ சிக்ஷாயாம் ஆச்சர்யே ஹிமவானிவ குபேரைவ கோஷாட்யः குப்தார்த்தோ வருணோ யதா. தர்மராடிவ சிக்ஷாயாம், ஜனங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, அதில் தர்மராஜா மாதிரி இருந்தானாம். தர்மராஜா தான் நேர்மையாக அவள் ஜட்ஜ் பண்ணுவாள். அப்படி ஜனங்களுடைய எண்ணங்களையும் அவன் நடத்தைகளையும் எப்படி அவன் டிசிப்ளின் பண்ணுவான்னா தர்மராஜா மாதிரி டிசிப்ளின் பண்ணுவானாம், சிக்ஷை கொடுப்பனாம். ஆச்சர்யே ஹிமவானிவ, நிறைய சொத்து அவங்ககிட்ட இருக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் குவிஞ்சு கிடக்குமா, சுவர்ணமும் வெள்ளியும் எல்லாம். அது எப்படி ஹிமவான் வச்சிருப்பாரோ அப்படின்னான். குபேரைவ கோஷாட்யோ, குபேரன் மாதிரி அவனுக்கு சொத்து இருக்குன்னாள். குப்தார்த்தோ வருணோ யதா, வருணன் மாதிரி அவன் அரசாங்க ரகசியங்களெல்லாம் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டானாம். அப்படி வருணன் மாதிரினாள். வருணன் அப்படி எல்லாம் உள்முகமாக வச்சிருப்பார். குபேரைவ கோஷாட்யோ குப்தார்த்தோ வருணோ யதா மாதரிஷ்வேவ சர்வாத்மா பலேன மகசௌஜசா அவிஷஹ்யதயா தேவோ பகவான் பூதராடிவே. மாதரிஷ்வான்னா அந்த காத்துக்கு சொல்கிறது. மாதரிஷ்வா இவ சர்வாத்மா, இவன் சர்வாத்மாவாக எங்கே பார்த்தாலும் இவன் இருந்துட்டே இருந்தான், வியாபிச்சுட்டு இருந்தானாம். எப்படின்னாள், எப்படி காற்று எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துட்டு இருக்கோ, காற்று இல்லாத இடம் உண்டாங்கியானோ,
எங்கே பார்த்தாலும் காற்று சுவாசிக்கிறது இருக்குது. அப்படி இருந்துட்டுருந்தானாம். மாதரிஷ்வேவ சர்வாத்மா பலேன மகசௌஜசா அவிஷஹ்யதயா தேவோ பகவான் பூதராடிவே. அவிஷக்கியத்தையா, ஒன்றையும் பொறுத்துக்கிற சக்தி இல்லை, பொறுமை கிடையாது. அப்படி பொறுமையே இல்லாமல் திடும்னு பொறுக்காமல் கோபம் வந்துடும். அப்படி இருக்கிறதுல யார் மாதிரினால் பூதராடிவ பகவான் ருத்ரன் பரமேஸ்வரன் இருக்காரே, அவருக்கு உனக்குன்னா கோபம் வந்துடும். அப்படி அவர் மாதிரி இருந்தானாம் கோபத்தில். மாதரிஷ்வேவ சர்வாத்மா பலேன மகசௌஜசா அவிஷக்கியதயா தேவோ பகவான் பூதராடிவ கந்தர்ப்பைவ சௌந்தர்யே மனஸ்வி மிருகராடிவ வாத்சல்யே மனுவன்றிணாம் பிரபுத்வே பகவானஜஹா. அவனுடைய ரூப சௌந்தர்யம் எப்படி இருந்ததுனால் கந்தர்ப்பைவ மன்மதன் மாதிரி இருந்தான். மனஸ்வி மிருகராடிவ பெரிய மனஸ்வியாக இருந்தானாம், பெரிய ஹிருதயம் படைச்சவன். எப்படினால் காட்டில் சிங்கம் எப்படி இருக்கோ அப்படி இருந்தானாம். வாத்சல்யே மனுவன்றிணாம் ஸ்வயம்புவ மனு மாதிரி இருந்தானாம். ஜனங்கள்கிட்ட பிரியமாகவும் அன்போடும் இருத்தல்ல, அப்படி இருந்தானாம். வாத்சல்யே மனுவன்றிணாம் பிரபுத்வே பகவானஜஹா. பிரம்மா மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் எல்லா பிரஜைகளையும் ஆளுவதில் பிரம்மா மாதிரி இருந்தானாம். ப்ரஹஸ்பதி பிரம்மவாதே ஆத்மவத்வே ஸ்வயம் ஹரிஹி பக்தியா கோகுரு விப்ரேஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு ஹ்ரியா பிரஸ்ரயசீலாப்யாம் ஆத்மதுல்யः பரோத்யமே. ப்ரஹஸ்பதி பிரம்மவாதே, நல்ல வேதாந்த தத்துவங்கள் எடுத்து சொல்வதற்காக டிஸ்கஷன் நடக்கிறதே யார் மாதிரினால் ப்ரஹஸ்பதி மாதிரி ஜொலிச்சானாம். ஆத்மவத்வே ஸ்வயம் ஹரிஹி, ஆத்மவத்வே ஆத்மாவை அடக்கி வைக்கிறதுல சாக்ஷாத் பகவான் மகாவிஷ்ணு மாதிரி ஜொலிச்சானான். பக்தியா கோகுரு விப்ரேஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு ஹ்ரியா பிரஸ்ரயசீலாப்யாம் ஆத்மதுல்யः பரோத்யமே. பசுமாட்டுகளை ரட்சிக்கிறது, குருக்கள்கிட்ட பக்தி, பிராமணாள்கிட்ட விஸ்வாசம், பக்தாள் யார் மகாவிஷ்ணுவை பக்தி பண்ணுறாளோ அவளெல்லாம் ஆசிரியிப்பது, ரொம்ப அடக்கமாகவும் வெட்கத்தோடு கூடவும் இருப்பது, வினயத்தோடு இருப்பது, இதிலெல்லாம் அவனுக்கு அவனாகவே அவனே தான் ஈடு, அவன் மாதிரியே அவன் இருந்தான் நாள். அவ்வளோ வசதியாக இருந்தானா. பரா உத்தியமே, பாக்கி பேருக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருப்பான். யாருக்கான ஒரு பெரிய விபத்தோ ஆபத்தோ யாருக்கான ஏற்பட்டதுன்னா உடனே போய் ஒத்தாசை பண்ணுவானாம். அப்படி இருந்தானாம். ப்ரஹஸ்பதிர் பிரம்மவாதே ஆத்மதத்வே ஸ்வயம் ஹரிஹி பக்தியா கோகுரு விப்ரேஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு ஹ்ரியா பிரஸ்ரயசீலாப்யாம் ஆத்மதுல்யः பரோத்யமே. கீர்த்தியோர்த்வகீதயா பும்பிः த்ரைலோக்யே தத்ர தத்ரः பிரவிஷ்டः கர்ணரந்த்ரேஷு ஸ்திரீணாம் ராமः சதாமிவ. 3 லோகங்கள்லேயும் அவனுடைய கீர்த்தி யசஸ் பரவித்தாம். ஸ்திரீகள் புமான்கள் எல்லாரும் அவனுடைய புகழ பாடின்னு இருந்தாலாம் 3 லோகத்திலையும். எப்படி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழ் சாஸ்வதமாக ஜனங்கள் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருந்தாளோ, அப்படி அவனுடைய ராஜ்யத்தையும் புகழ்ந்து அவனுடைய கீர்த்தியை புகழ்ந்து எல்லாரும் பாடுவாளாம் 3 லோகத்திலையும். கீர்த்தியோர்த்வகீதயா பும்பிः த்ரைலோக்யே தத்ர தத்ரः பிரவிஷ்டः கர்ணரந்த்ரேஷு ஸ்திரீணாம் ராமः சதாமிவ. இது அவனுக்கு அவ்வளவு பிரகாசிச்சானாம் பிருத்து சக்கரவர்த்தின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்ரீ ஹரே நமஹ.
इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे द्वाविंशोऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். கோபீதாய ஜகத் சிருஷ்டேஹ கோபீதாய ஜகத் சிருஷ்டேஹ கோபீதாய ஜகத் சிருஷ்டேஹ காலே ஸ்வே ஸ்வேச்யுதாத்மகः काले स्वे स्वेच्युतात्मकः काले स्वे स्वेच्युतात्मकः मनोवाग्वृत्तिभिः सौम्यैः मनोवाग्वृत्तिभिः सौम्यैः मनोवाग्वृत्तिभिः सौम्यैः गुणैः संरञ्जयन् प्रजाः गुणैः संरञ्जयन् प्रजाः गुणैः संरञ्जयन् प्रजाः राजेत्यधान्नामधेयम् 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 सोमराज इवापरः सोमराज इवापरः सोमराज इवापरः सूर्यवद् विसृजन् गृह्णन् सूर्यवद् विसृजन् गृह्णन् सूर्यवद् विसृजन् गृह्णन् प्रतपंश्च भुवो वसु प्रतपंश्च भुवो वसु प्रतपंश्च भुवो वसु दुर्धर्षस्तेजसे वाग्निः दुर्धर्षस्तेजसे वाग्निः दुर्धर्षस्तेजसे वाग्निः महेन्द्र इव दुर्जयः महेन्द्र इव दुर्जयः महेन्द्र इव दुर्जयः तितिक्षया धरित्रीव तितिक्षया धरित्रीव तितिक्षया धरित्रीव द्यौरिवाभीष्टदो नृणां द्यौरिवाभीष्टदो नृणां द्यौरिवाभीष्टदो नृणां वर्षति स्म यथा कामं वर्षति स्म यथा कामं वर्षति स्म यथा कामं पर्जन्य इव तर्पयन् पर्जन्य इव तर्पयन् पर्जन्य इव तर्पयन् समुद्र इव दुर्बोधः समुद्र इव दुर्बोधः समुद्र इव दुर्बोधः सत्त्वेन अचलराडिव सत्त्वेन अचलराडिव सत्त्वेन अचलराडिव धर्मराडिव शिक्षायां धर्मराडिव शिक्षायां धर्मराडिव शिक्षायाम् आश्चर्ये हिमवानिव आश्चर्ये हिमवानिव आश्चर्ये हिमवानिव कुबेर इव कोशाढ्यो कुबेर इव कोशाढ्यो कुबेर इव कोशाढ्यो गुप्तार्थो वरुणो यथा गुप्तार्थो वरुणो यथा गुप्तार्थो वरुणो यथा मातरिष्वेव सर्वात्मा मातरिष्वेव सर्वात्मा मातरिष्वेव सर्वात्मा बलेन महसौजसा बलेन महसौजसा बलेन महसौजसा अविशक्यतया देवः अविशक्यतया देवो अविशक्यतया देवो भगवान् भूतराडिव भगवान् भूतराडिव भगवान् भूतराडिव कन्दर्पैव सौन्दर्ये कन्दर्पैव सौन्दर्ये कन्दर्पैव सौन्दर्ये मनस्वी मृगराडिव मनस्वी मृगराडिव मनस्वी मृगराडिव वात्सल्ये मनुवन्नृणां वात्सल्ये मनुवन्नृणां वात्सल्ये मनुवन्नृणां प्रभुत्वे भगवानजः प्रभुत्वे भगवानजः प्रभुत्वे भगवानजः बृहस्पतिः ब्रह्मवादे बृहस्पतिः ब्रह्मवादे बृहस्पतिर्ब्रह्मवादे आत्मवत्वे स्वयं हरिः आत्मवत्वे स्वयं हरिः आत्मवत्वे स्वयं हरिः भक्त्या गुरुविप्रेषु
பக்தியா கோகுரு விப்ரேஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு க்ரியா பிரஸ்ரயசீலாभ्याம் க்ரியா பிரஸ்ரயசீலாभ्याம் க்ரியா பிரஸ்ரயசீலாभ्याம் ஆத்மதுல்யः பரோத்யமே ஆத்மதுல்யः பரோத்யமே ஆத்மதுல்யः பரோத்யமே கீர்த்தியோர்த்வகீதயா பும்பிः கீர்த்தியோர்த்வகீதயா பும்பிः கீர்த்தியோர்த்வகீதயா பும்பிः त्रैलोक्ये तत्र तत्रः त्रैलोक्ये तत्र तत्रः त्रैलोक्ये तत्र तत्रः प्रविष्टः कर्णरन्ध्रेषु प्रविष्टः कर्णरन्ध्रेषु प्रविष्टः कर्णरन्ध्रेषु स्त्रीणां रामः सतामिव स्त्रीणां रामः सतामिव स्त्रीणां रामः सतामिव श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे द्वाविंशोऽध्यायः श्रीहरे नमः. இப்பொழுது இன்னைக்கு அத்தியனம் பண்ண ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேத்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. மைத்ரேய உவாச்ச स एवं ब्रह्मपुत्रेण कुमारेणात्ममेधसा दर्शितात्मगतिः सम्यक् प्रशस्योवाच तं नृपः. राजोवाच कृतो मे अनुग्रहः पूर्वं हरिणार्तानुकम्पिना तमापादयितुं ब्रह्मन् भगवन् यूयमागताः. निष्पादितश्च कास्न्येन भगवद्भिः गृणालुभिः साधूच्छिष्टं किमे सर्वम् आत्मना सह किं ददे. प्राणादाराः सुता ब्रह्मन् गृहाश्च सपरिच्छदाः राज्यं बलं महीकोश इति सर्वं निवेदितं. सैनापत्यं च राज्यं च दण्डनेतृत्वमेव च सर्वलोकाधिपत्यं च वेदशास्त्रविदर्हति. स्वमेव ब्राह्मणो भुङ्क्ते स्वं वस्ते स्वं ददाति च तस्यैवानुग्रहेणान्नं भुञ्जते क्षत्रियादयः. यैरीदृशी भगवतो गतिरात्मवाद एकान्ततो निगमिभिः प्रतिपादितानः तुष्यन्तु अदभ्रकरुणाः स्वकृतेन नित्यं को नाम तत्प्रतिकरोति विनोदपात्रम्. मैत्रेय उवाच तात्मयोगपतय आधिराजेन पूजिताः शीलं तदीयं शंसन्तः खे अभवन् मिषतां नृणाम्. वैन्यस्तु धुर्यो महतां संस्थित्याध्यात्मशिक्षया आप्तकाममिवात्मानं मेने आत्मन्यवस्थितः. कर्माणि च यथा कालं यथा देशं यथा बलं यथोचितं यथा वित्तम् अकरोत् ब्रह्मसात्कृतं. फलं ब्रह्मणि सन्न्यस्य निर्विषङ्गः समाहितः कर्माध्यक्षं च मन्वान आत्मानं प्रकृतेः परं. गृहेषु वर्तमानोऽपि ससाम्राज्यश्रियान्वितः नासज्जतेन्द्रियार्थेषु निरहं मतिरर्कवत्. एवमध्यात्मयोगेन कर्माण्यनुसमाचरन् पुत्रानुत्पादयामास पञ्चाचिषि आत्मसम्मतान्. विजिताश्वं धूम्रकेशं हर्यक्षं द्रविणं वृकं सर्वेषां लोकपालानां दधारैकः पृथुर्गुणान्. गोपीठाय जगत्सृष्टेः काले स्वे स्वे अच्युतात्मकः मनोवाग्वृत्तिभिः सौम्यैः गुणैः संरञ्जयन् प्रजाः. राजेत्यधान्नामधेयं सोमराज इवापरः सूर्यवद् विसृजन् गृह्णन् प्रतपंश्च भुवो वसु
दुर्धर्षस्तेजसे वाग्निः महेन्द्र इव दुर्जयः तितिक्षया धरित्रीव द्यौरिवाभीष्टदो नृणां वर्षति स्म यथा कामम् पर्जन्य इव तर्पयन् समुद्र इव दुर्बोधः सत्त्वेनाचलराडिव धर्मराडिव शिक्षायाम् आश्चर्ये हिमवानिव कुबेर इव कोशाढ्यो गुप्तार्थो वरुणो यथा मातरिष्वेव सर्वात्मा बलेन महसौजसा अविशह्यतया देवो भगवान् भूतराडिव कन्दर्प इव सौन्दर्ये मनस्वी मृगराडिव वात्सल्ये मनुवनॄणां प्रभुत्वे भगवानजः बृहस्पतिः ब्रह्मवादे आत्मवत्वे स्वयं हरिः भक्त्या गोगुरुविप्रेषु विश्वक्सेनानुवर्तिषु ह्रिया प्रश्रयशीलाभ्याम् आत्मतुल्यः परोद्यमे कीर्त्योर्ध्वगीतया पुंभिः त्रैलोक्ये तत्र तत्रः प्रविष्टः कर्णरन्ध्रेषु स्त्रीणां रामः सतामिव. ओमिति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्दे द्वाविंशोऽध्याय. ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.